எய்தர் 2-3 வருஷம் மார்க்கெட் இப்படியே இருக்கணும், அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆகும். அந்த 3 வருஷத்துக்கு மார்க்கெட் ரிட்டர்னே கொடுக்காது. ஏன்னா இன்னைக்கு 500 ஒரு பொருளை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மார்க்கெட்டுக்கு, அடுத்த வருஷம் அதே பொருளை வாங்கணும்னா 525லேருந்து 550 ஆகிடும். சரி, உங்களுக்கு ஒரு ஸ்னீக் ப்ரிவ்யூ தரேன். இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ தெரியாது. விஷ்ணுவோட பேசும்போது விஷ்ணு என்ன சொன்னார், நம்ம ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசலான்னு சொன்னார். இந்த ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசும்போது டிஎல்எஃப்னு ஒரு ஸ்டாக்கை கொண்டு வந்தார். இப்போ எல்லாரும் அந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறாங்க. ஸோ விஷ்ணு சொன்னார், சார் இந்த ஸ்டாக்கு நான் பார்க்கல, அவரும் எக்ஸாக்ட் ப்ரைஸ் சொல்ல முடியாது. விஷ்ணு, இந்த கதை உனக்கு தெரியுமான்னு. தெரியாது சார். நான் 2008 அந்த பப்ளிக் இஷ்யூ வந்தது. 2008 அப்போ தான் ஐபிஎல் வந்த புதுசு, 8-9. அப்போ என்னென்னா அந்த 6 அடிக்கிறதுலாம் கூட விற்றுருவாங்க. ஸோ 6ன்னு சொல்ல மாட்டாங்க கமெண்ட்ரியேட்டர், டிஎல்எஃப் மேக்சிமம் அப்படிமா. அப்படிலாம் ஹைப் பண்ணி உங்கள் தலையில் அந்த இதை கட்டினாங்க ஸ்டாக்கை. அங்கேருந்து ஸ்டாப்பு குப்புன்னு 1300 அது 1400 அதை போச்சு. அப்போ டாலர் 35 40 45னே வச்சுக்கோங்க. இன்னைக்கு டாலர் 85 இன்னைக்கு 86 ஆயிடுச்சு. கட்டப்பட்டு இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காங்க அம்மையார், இருக்கிற டாலர்லாம் விற்றுக்கிட்டு. ஸோ இப்போ பார்த்தா இன்னைக்கு $10 தான் விலை. 2009 நீங்கள் $35 வாங்கினீங்க, இன்னைக்கு அது $10. இந்தியாஸ் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் கம்பெனி. $35 வாங்கி இன்னைக்கு $10. ஆனால் உங்களுக்குலாம் என்ன சந்தேகம்னா, மார்க்கெட்டு ஏன் சார் இறங்கலை அப்படின்னு. இது மாதிரி நான் பல கதை சொல்ல முடியும். அது என்னைக்கு $35 போய் என்னைக்கு அது 10% ரிட்டர்ன் கொடுத்து 20 வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன் கொடுத்து, அது என்னைக்கு அந்த வெள்ளைக்காரன் எவன் வாங்கினாலும் அவன் தலையில் வெள்ளை துண்டு தான். ஸோ மார்க்கெட் அங்கேயே மாட்டிக்கிச்சோ இல்லை நீங்கள் தப்பான ஸ்டாக்கில் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு டிஎல்எஃப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா பெரிய கம்பெனி அது மாதிரி ஒரு பெரிய கம்பெனி தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ். எவனோ ஒருத்தன் புதுசாக ஒரு டைட்டில் கண்டுபிடிச்சான் அதுக்கிட்ட, கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு பேர். அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும் அப்படின்னு. இந்தியாவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் நீங்கள் ஏஷியன் பெயிண்ட் அடித்தா கூட அந்த ஏர்னிங்ஸ் வராது. அந்த லெவலுக்கு அந்த ஸ்டாக்கை ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ரோடெல்லாம் கூட நம்ம வெள்ளை பெயிண்ட்டு கலர் பெயிண்டெல்லாம் அடிக்கலாம். நிறைய பேருக்கு அது தெரியாது. A1 இருக்கிறார்ல, A1 A2 தான் உங்களுக்குலாம் தெரியும். இந்தியாவில் இருக்கிற எல்லா நல்லதும் அந்த A1 A2 தான் நடக்கும். A1 அந்த கம்பெனியில் ஒரு 12% வச்சுருந்தார். ஏன் 12% வச்சுருந்தாருன்னா, அங்கே 5 ப்ரமோட்டர் இருந்தாங்க. 5 ப்ரமோட்டரில் ஒரு ப்ரமோட்டர் குஸ்தி போட்டு வெளில போயிட்டான். ஏன்னா ரொட்டேஷனில் தான் டேர்ன் வரும். ஒருத்தர் 20 வருஷம் இருக்கலாம், இன்னொருத்தன் 20 வருஷத்துக்கு இருப்பான், அப்படியே இருப்பான். ஒரு ப்ரமோட்டர் என்ன டிசைட் பண்ணிட்டார், நான் உள்ளே வந்துட்டேன், இனிமேல் என் பேரண்ட் டைமில் தான் எங்களுக்கு டைம் கிடைக்கும், நாங்கள் பவர்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு, அதனால் நான் வெளில போகிறேன், என் ஸ்டாக்கையும் விற்றுட்டு போகிறேன்னாரு. A1 வாங்கிட்டார். அதனால தான் A1 தான் பிக்கஸ்ட் சப்ளையர் டு ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏன்னா பெயிண்ட் கம்பெனிக்கு உங்களுக்கு கச்சா எண்ணெய் வேணும். அதனால தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க A1 ஏன் என்னெல்லாமோ பண்ணுறாரு, A1 பெயிண்ட்டே பண்ணலைன்னா 12% ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவர் பேக்கெட்டில் இருந்தது. நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் மணி தாதாக்கெல்லாம் நம்மளாம் இப்போ கரெக்டாக வசூல் பண்ணுவாங்க. அந்த பீச்சு, எங்கள் ஊரில் பீச் தான் தெரியும். அது மாதிரி இது ஹை லெவலில் இது மாதிரி வசூல். 12% நான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன்னா நீ பெயிண்ட் கம்பெனிக்கு வரக்கூடாது, உனக்கு பெயிண்ட்டுக்கு கச்சா எண்ணெய் நான் தான் சப்ளை பண்ணுவேன், நான் சொல்கிற ரேட்டில் நீ வாங்கிக்கணும், நான் நீயும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போன்னு. என்ன ஆயிடுச்சு இப்போ சடனாக என்னென்னா, அங்கே இன்னொரு பிரின்ஸ் ஒருத்தர் இருந்தான், A3ன்னு வச்சுப்போம். அவங்க ஒரு 5 அண்ணன் தம்பி இருந்து சண்டை போட்டு ஒருத்த மட்டும் பழிச்சுக்கிட்டான். அவன் தான் இந்த கிராஸை அல்ட்ராடெக் சிமெண்ட் பண்ணுறான். அவனுக்கு ஐடியா வந்துருச்சு, நான் ஒழுங்காக சிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், தகராறே பண்ணல, தேவையில்லாமல் இவர் A2 சிமெண்ட் கம்பெனியில் இறக்கி விட்டார். நான் ஒழுங்காக இருந்தேன், தகராறு பண்ணாமல் இருந்தேன், ஒழுங்காக கப்பம் கட்டிகிட்டு இருந்தேன், என் தொழிலில் A2 இறக்கி விட்டு எங்களை ஏண்டா ப்ராப்ளம் பண்ணீங்கன்னா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம். எம்எல்ஏடா கை வைக்கிற, பெயிண்ட் கம்பெனியில் தானேடா காம்படிஷனே இல்லை, நான் ஒரு 10,000 கோடி இறக்கி பெயிண்ட் பண்ணுறேன் படுறான்னு ஆரம்பித்தான். பெயிண்ட் பண்ணான்னா
பெயிண்ட் பண்ணால் சும்மா இல்லாமல் என்ன பண்ணால் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் போட்டான். இந்த ஆள் வந்து ப்ரைஸிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறான், இவன் வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறான், நீ முதல்ல ஆர்டர் கொடுன்னு. அதோட A4ன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இந்த ஜிண்டல் ஸ்டீல் பண்ணுறவன், அவனும் பெயிண்டில் இறங்கிட்டான், அவனும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா இவங்க கோர் பிஸ்னஸில் A2 இறக்கி விட்டாங்க. ஏன்னா அந்த ஜிண்டல் A4 தான் முதல்ல போர்ட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தார். இந்த இரும்பு கோல் இதெல்லாம் இறக்கிறதுக்கு ஒரு போர்ட்டு கட்டி வச்சுருந்தாரு. சடனாக பார்க்குறேன் A2க்கு எல்லா போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க, இவனுக்கு போர்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ எங்கே வலிக்குமோ A1 அடிப்போன்னு இவங்க 2 பேரும் இறங்கிட்டாங்க. வீடு கட்டுற இரும்பு ஒருத்தன் வைக்கிறான், வீட்டு கட்டுற சிமெண்ட் ஒருத்தன் வைக்கிறான். அதே டீலர் சேனலில் நம்ம இதையும் இறக்கலாம், எதை இறக்கலாம், சிமெண்ட்டையும் இறக்கலாம் அப்படின்ட்டான். இப்போ அடுத்தவன் வயரை இறக்கலாம்னு இன்னொன்று பில்லா என்ன சொல்கிறான், வயரையும் இறக்குறேங்கிறான். இப்போ இது என்ன ஆச்சு, ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு காற்று இறங்கிடுச்சு. இந்த ப்ரொடெக்ஷன் மணி ஹப்தா இருந்ததில்ல, 12% கொடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அதை விற்றுடலாம் அப்படின்னு இப்போ ரொம்ப காம்படிஷன் ஆகிடுச்சு. வாங்கின விலையோடு இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, 3 மடங்கு பணம் ஆகிடுச்சு, நம்ம ஓடி போயிடலான்னு 3% விற்றுட்டான் நேற்று. அந்த 3% வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுல 10 பெயிண்ட் கம்பெனி வந்துருச்சுன்னு. உங்கள்கிட்டருந்து 2 பேர் இருக்கிறான்ல, வசூல் பண்ணி A1 A2 ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இருக்கிற SBIங்கிற கம்பெனி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கிறோம். உங்களோட 3% உங்கள் பணம் உங்கள் பேங்க் மேனேஜர் இப்படி நீங்கள் ஏதாவது லீவு போனீங்கன்னா, சார் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவார். அப்படி சொல்லி தான் ஸ்டேட் பேங்க் தான் லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு. A1 வெளில போனோங்கிறதுக்காக அந்த ரிலையன்ஸ் டேந்து ஏஷியன் பெயிண்ட்ஸை ஓப்பனாக மார்க்கெட்டில் விற்றா 10% விழுந்துருமே, 4% போட்டால் 10% விழுந்துடும். ஃபோன் போட்டாங்க, நம்ம இது பேர் எல்லா கப்பையும் கரெக்டாக கட்டிட்டோம், இந்த 3% நாங்கள் வெளில வர்றோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, SBI இருக்குது, SBI வாங்கிப்பான். ஸோ SBI அதை வாங்கிட்டான். எப்படி பார்த்தீங்கன்னா கேமு ஹெட்ஸ் போட்டாலும் அவன் தான் ஜெயிப்பான், டெயில்ஸ் போட்டாலும் அவன் தான் ஜெயிப்பான். இதுக்கு நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் அமெரிக்காவில் இப்போ ஏதோ கேஸில் பிடிச்சிட்டாங்க அவர். அதனால் அங்கே போய் அவர் பாண்டே போட முடியாது இனிமேல் ஆகிடுச்சு. அவர் கூப்பிட்டு பிரிப்பாக அவர் கேட்டார், 5000 கோடி பாண்டு வேணும்னு. நீங்கள் 5000 ரூபா போட்டு பாண்டு LIC இருக்கவே இருக்குது, அப்படியே 5000 கோடி அங்கேயே நாங்களே வாங்கிடுறோன்ட்டா வாங்கிட்டான். கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்குங்கிறதுலாம் நீங்கள் கேட்கவே கூடாது. ஒரு ஆள் ஒரு பாண்டு 5000 கோடி ஒரே கம்பெனி வாங்கிடுச்சு. நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறச்ச போன 10 நாளில் நடந்த இன்சிடென்ட்டெல்லாம் இது. IDFCன்னு ஒரு பேங்க் இருக்குது, நம்மளும் நிறைய வாங்கியிருக்கிறோம். அவன் ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டான், நம்ம RBI வந்து துபாயில் டாலராக விற்று $85 பில்லியன் செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். ஏன்னா ரூபா பசக்குன்னு ஒரு 50 பைசா இறங்கிடுச்சு. கஷ்டப்பட்டு இந்த அரவிந்த் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு பேப்பர் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார்னா, A1 A2 நிறைய டாலரில் கடன் வாங்கியிருக்காங்க, நேஷ்னல் சாம்பியன்ஸ் அப்படின்னார் அவர். இந்த நேஷ்னல் சாம்பியன்ஸ் நிறைய டாலரில் கடன் வாங்கியிருக்காங்க, அதனால் நம்ம டாலர் அப்படியே நிறுத்தி வைக்கணும், கொஞ்சம் ரிசர்வ்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு டாலர் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, யாரும் எதிர்பார்க்காம இஸ்ரேல் ஈரான் மேலே குண்டு போட்டானா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் UAE சவுதியும் இருக்கும், இன்னொரு சைடில் ஈரான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற 50% கச்சா எண்ணெய் அதுக்குள்ளே தான் போகும். இஸ்ரேல் என்ன தைரியத்தில் அடிச்சிருக்கிறான்னா, அவனுக்கும் ஈரானுக்கும் காமன் பார்டரே கிடையாது. 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் ஈரான் வந்து குண்டு போட முடியும், அந்த கெப்பாசிட்டி இல்லை. அவன் என்ன பண்ணுவான், கூடிய சீக்கிரம் அந்த ஸ்ட்ரெயிட்டை மூடிடுவான். கச்சா எண்ணெய் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வராது. அதனால தான் $60 வித்துன்னு இருந்தது $75 ஆயிடுச்சு கச்சா எண்ணெய் 2 நாளில். கச்சா எண்ணெய் ஏறிடணுன்னா நம்ம ரூபாய்க்கு ஜல்பு பிடிச்சிக்கிச்சு. அதனால அது 86.10க்கு போயிருக்கு. மண்டே கார்த்தால பார்த்தீங்கன்னா 86.50க்கு போயிடும். மார்க்கெட்டில் ஒன்றுமே நடக்காது, மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்கோம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். கரெக்டாக கிராவிட்டியை பர்மனெண்ட்டாக யாராலையும் டிஃபை பண்ண முடியாது. கடைசியில் வந்து நீங்கள் லாபம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அந்த லாபத்துக்கு ஏற்ற விலை தான் கம்பெனி இருக்கும். கம்பெனி விலை பாட்டுக்கு ஹைட்ரஜன் பலூன் மாதிரி போயிட்டே இருக்காது. ஏர்னிங்ஸ் மேலே போனால் தான் ஸ்டாக் மேலே போகும். ஏர்னிங்ஸ் ஏறலைன்னா ஸ்டாக் ஏறாது. ஏர்னிங்ஸ் ஏறணும்னா மார்க்கெட்டில் பொருள் யாராவது வாங்கணும். இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, பேட்டாவாக இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, ITC எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பொருளே விற்கிறது இல்லைன்னு. இப்போ நீங்கள் IT கம்பெனி பார்த்தீங்கன்னா
வேலைக்கு ஆள் பிடிக்கிறதே கிடையாது. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸாக வந்து காலேஜ்லேருந்து ஆளுங்களை ஐடி கூட்டிகிட்டு போயிடும். இப்போ எப்படி வெள்ளம் அனுப்புறதுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க எல்லா கம்பெனிலையும். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அடுத்த 2-3 வருஷத்துக்கு மார்க்கெட் எங்கேயும் போகாது. உங்களுக்கு இதெல்லாம் நான் இந்த கதையெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, அவசரமாக டென்ஷனே பட வேணாம், மார்க்கெட் எங்கேயும் போகிறது இல்லை. ஆனால் விலைவாசி பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும். விலைவாசி ஏறுறதுனால மார்க்கெட் ஏறலைன்னா ஆக்சுவலி நீங்கள் தப்பான ஸ்டாக்கில் இருந்தீங்கன்னா யூ ஆர் லூசிங் மணி. இதுக்கு ஏன் நான் இப்படி டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, மார்க்கெட் எங்கேயும் ஓடி போயிடல, நீங்கள் எங்கேயும் பயப்பட வேண்டாம், நிறைய டைம் இருக்குது. டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அதனால் நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஏதோ வாய்ப்பு போயிடுச்சு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி, டேமே கிடையாது. ஆனால் ஆறு ஓடிண்டே இருக்கும். பெரினியல் ரிவர், எப்போ வேணால் பக்கெட் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஐயோ ஏறிடுச்சே, எனக்கு போயிடுச்சே, இந்த அப்படிங்கிற வாய்ப்பை நீங்கள் ஒன்றும் நழுவ விடலை, திரும்பி வருவோம், பொறுமையாக வருவோம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு தான் முதல் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.